நான் என் பணியை செய்யாம போயிட்டேன். கூட கம்பெனில வேலை செய்யறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது என்ற நடிகருக்கு என்னடா தெரியும், இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்துல நிக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு, இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளியிருக்கிறது. உண்மைதானே? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கலைஞரால் பயனடைந்தவர்களால் மீண்டும் தமிழ்நாட்டை இவர்கள் தான் ஆள வேண்டும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. போடக்கூடிய பதிவுகள் என்ன, மாற்றக்கூடிய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், தனது இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை கூட அகற்றுகிறார் என்றால் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் செல்கிறார், அவர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தனி பாதையை வகுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எது மாற்றம்? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காத நேரத்திலே சொத்துரிமை வழங்கியது மாற்றமா, அல்லது பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து அரசியல் பிரச்சார களத்திலே பேசியவர் இன்றைக்கு நாளுக்கு ஒரு குற்றம் நடைபெறுகிறது. காதலி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா, வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுறான், 10 வயது சிறுமிய ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்கிறான், அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டீ கடையில் நின்றா ஒரு 2 பெரியவர் இருப்பாரு, 4 மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்க தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, எங்க மக்களுக்காக இந்த திட்டத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, இதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள். இல்ல இல்ல, அந்த தலைவர் செய்யற திட்டம் சரியில்லை, இவங்களால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஜென்சி தலைமுறையினர் டீ கடைக்கு போறது கிடையாது, அங்க பேசக்கூடிய அரசியலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் கிடையாது என்பதால் நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.